வெல்கம் டு மை சேனல் ஜிஎம்பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 5ல செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் போட்டதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுப்போம். அதுதான் அந்த லைன். செயின் ஸ்டிச்க்கு மேலே நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். கீழேருந்து மேலே போய் லூப் எடுக்கணும். தென் மேலேருந்து கீழே அகைன் கீழேருந்து மேலே. ஸோ இப்படி ஜிக்ஸாக் அந்த ஷேப்பில் நம்ம த்ரெட் எடுத்து லாக் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம த்ரெட் எடுப்போமா, அதை பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் மேலே கிராஸாக நம்ம போய் அங்கேருந்து ஒரு லூப் எடுக்கணும். அகைன் தேர்ட் லூப் கீழே எடுக்கணும். அப்புறம் ஃபோர்த் லூப் மேலே, ஃபிஃப்த் லூப் கீழே. ஸோ மேலே கீழே கிராஸாக நம்ம லூப் எடுத்துகிட்டே வரணும் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே. ஸோ இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு லைன் நான் போட்டுட்டேன். அந்த லைனுக்கு மேலே நான் ஜரி த்ரெட்டால் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒன்றோ அல்லது ரெண்டோ போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ 1 தான் போட்டிருக்கேன். ஸோ 1 நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம். இந்த ஸ்டிச் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ இந்த ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை போட்டுட்டு தான் நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் மேலேருந்து லூப் எடுத்திருக்கேன். அகைன் கீழே அந்த த்ரெட்டை கீழே கொண்டு கீழே லூப் எடுத்துட்டு லாக்லாம் பண்ணல, ஜஸ்ட் லூப் தான் எடுக்கிறேன். அப்புறம் மேலே போய் லூப் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே. நல்லா பாருங்க வீடியோவை. இப்போ கிராஸா லூப் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, மேலே கீழே ஸ்ட்ரைட்டா எடுக்காம கிராஸா மேலே கீழே அப்படின்னு லூப் எடுத்துட்டே வரேன். லாக் எதுவுமே பண்ணலை. நீங்கள் அந்த இடத்துல லாக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் லூப் எடுத்தாலே போதும். கீழே கிராஸா இப்போ கீழே எடுக்கிறேனா, இப்போ பாருங்க கிராஸா மேலே ஒரு லூப் எடுப்பேன். அகைன் அப்படியே த்ரெட்டை கிராஸா கீழே கொண்டு இன்னொரு லூப் எடுப்பேன். இப்படி தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இதை கண்டினியூஸாக இப்படி போட்டுட்டே வரணுங்க. ஆனால் என்ன பொசிஷனில் போடணும், கிராஸா மேலே கீழே அதை மறந்துடாதீங்க. ஜிக்ஸாக் இந்த பொசிஷனில் நம்ம லூப் எடுத்துகிட்டே வருவோம். செயின் ஸ்டிச் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே நம்ம நார்மலாக எப்படி நம்ம எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் நான் எப்பவும் சொன்ன மாதிரி கட் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இந்த ஸ்டிச் போடுவோம். அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸில் வேற எங்கேயாச்சும் இந்த டிசைன்ஸ் போட்டால் பார்க்க டிசைன்ஸ் அழகாக இருக்கும், இந்த இடத்துல இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை கண்டிப்பாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தோன்னே எடுப்பாக தெரியுங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதான் இது நீங்கள் நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்குங்க. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே ஒர்க் பண்ணும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட்டும் போட்டு பழகணும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டும் போட்டு பழகணும். இப்போ பாருங்க, நான் இந்த சைட்லேருந்து இங்கே போட்டு பார்க்குறேன். சேம் ப்ராசஸ் தான். கீழே லூப் எடுக்கிறேன். அகைன் கிராஸாக மேலே கொண்டு போய் மேலே ஒரு லூப் எடுக்கிறேன். அந்த த்ரெட்டை கிராஸாக கீழே கொண்டு கீழே ஒரு லூப் எடுக்கிறேன். சேம் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைட் சைட்லேருந்து இப்போ லெஃப்ட் சைடு போடுறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போட்டு பழகுங்க. ரெண்டு சைடும் உங்களுக்கு போட கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணியோ இல்லை கான்டாக்ட் பண்ணியோ நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி கத்துக்கணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயா ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், எப்போதுமே நீங்க ஜரி த்ரெட்ல போட்டு பழகினதுக்கு அப்புறமா கூடவே சில்க் த்ரெட்லையும் நீங்க போட்டு பழகிக்கணும். ஏன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சில்க் த்ரெட்லையும் கண்டிப்பா போட்டு பழகிட்டீங்கன்னா பிளவுஸ் ஒர்க் வரும்போது நீங்க ரொம்ப ஈஸியாவே நீங்க எந்த ஆர்டர் வந்தாலும் கான்ஃபிடென்ட்டா எடுத்து பண்ணலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்லயும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். நார்மலா ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேல நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் ட்ரை பண்ணுவோம். ஸோ பாருங்க, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் பேசிக் நான் சொல்லியிருந்தேன். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் ஜரிதட்டில் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே லூப் எடுக்கிறோம். அண்ட் கீழேருந்து மேலேருந்து கீழே. ஆனால் லூப் எடுக்கும்போது கிராஸாக லூப் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக எடுத்துடாதீங்க. ஸோ கிராஸாக மேலேருந்து கீழே, அகைன் கீழேருந்து மேலே லூப் மட்டும்தான் எடுக்கிறோம். அதில் நம்ம எந்த ஒரு லாக்கும் பண்ணல. ஃபைனலாக நம்ம இந்த ஸ்டிச் முடிக்கும் போது நம்ம எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ ரெண்டு இதுலேயுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து காமிக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. என்னோட ஸ்டூடெண்ட்க்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு டிசைன் வந்து போட்டு எனக்கு பிக்சர் அனுப்ப சொல்வேன். ஸோ இது என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க போட்டது. நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.